வணக்கம். ஏகே என்விரான்மெண்டல் வாரியத்தில் இன்றைய தகவல். நான் இன்றைய பார்த்த செய்தி, அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிகளவு நிலத்தடி நீரை எடுத்ததால் பூமி 80 சென்டிமீட்டர் கிழக்கு நோக்கி சாய்ந்து விட்டது. இப்படி ஒரு செய்தி. அதற்கு காரணம் இந்தியாவும் வல்லரசு நாடான அமெரிக்கா தான் காரணம் என்று சயின்டிஸ்ட் கூறுகிறார் என்பது தகவல். என்றாவது மானிட பிறவி, அதாவது நான் என்னை சேர்த்து தான் கூறுகிறேன், என்றாவது யோசித்தது உண்டா? தண்ணீர் தானே என்று அனைவரும், ஒரு தெருவில் 10 வீடு உள்ளது என்றால் 10 வீடிலும் போர்வெல் போட்டு தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்றாவது யோசித்தது உண்டா? தண்ணீரை இப்படி எடுக்கக்கூடாது, நாம் பொது குழாயில் தான் உபயோகிக்க வேண்டும் என்றும் யோசித்ததில்லை. என்னிடம் பணம் இருக்கிறது, நான் துளையிட்டு உள்ளே இருக்கும் பூமியிலிருந்து நீர் எடுத்துக்கொள்கிறேன். நீர் என்பது மனிதனுடைய ரத்தம் மாதிரி. உன் உடலில் ரத்தத்தை மட்டும் உறிஞ்சி கொண்டே இருந்தால் உன் உடம்பில் எப்படி எனர்ஜி இல்லாமல் நீ வெறும் பணமாக விழுவாயோ, அதே மாதிரிதான் பூமியும். அதில் உள்ள நீரை நீ எடுக்க அதனுடைய ரத்தம் மாதிரி அதை நீ எடுக்க அது வறட்சி பூமியாகும். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். நீ என்று இயற்கையை நீ அழித்து உன் வாழ்க்கையை மென்மேல் ஆக்கலாம் என்று யோசிக்கிறாயோ, அன்று நீ அழிவை நோக்கி செல்கிறாய். இயற்கை கூறிய ஒரே விதி, பூமிக்கு மேல் உள்ள நீர் மட்டுமே மனிதத்திற்கும் அதனை சார்ந்து வாழும் உயிரினங்கள், விலங்கு அனைத்துக்கும் சொந்தமானது. பூமிக்கு ஒரு அடி கீழே உள்ள அனைத்து நீர்களும் மரத்திற்கும் பூமி தாய்க்கும் சொந்தமானது. அந்த நீரை நீ என்று பணம் உள்ளது, என்னிடம் வசதி உள்ளது என்று போர்வெல் போட்டு எடுத்து கொண்டிருக்கிறாய், அன்று நாடும் நாசமாக செல்லும். பூமியும் தன்னை மறுசுழற்சி செய்வதற்கு தயாராக உள்ளது. என்றுமே பூமி மனிதனை சார்ந்தல்ல, மனிதன்தான் பூமியை சார்ந்தது. இருப்பது ஒரே பூமி. அதை நாம் சுற்றுச்சூழலுடன் பாதுகாத்து கொண்டால் அது வாழும் பல தலைமுறை. இல்லை என்றால் அது அதன் வேலையை காட்டும். கண்டிப்பாக இயற்கைக்கு சீற்றம் வந்தால் அதன் அழிவு பேரழிவாக இருக்கும். இன்றைய சூழ்நிலை அது உங்களுக்கு தெரியவில்லை. தலைமுறை அதை கடந்து சென்று விட்டது. ஏன் இவ்வளவு கேவலம் என்றாவது உட்கார்ந்து யோசித்தது உண்டா? பொது தண்ணீர் குழாய்களை உபயோகப்படுத்துவதில்லை, பொது பேருந்துகளை உபயோகப்படுத்துவதில்லை. என்னிடம் பணம் உள்ளது, ஒரு காரில் 5 பேர் செல்ல வேண்டும், அதில் ஒருவர் மட்டும் செல்ல வேண்டியது. அந்த காருக்கு பெட்ரோல் டீசல் பணம் இருப்பதால் அதை நாம் உபயோகித்துக் கொள்கிறோம். அதனால் வரும் புகை, அதனால் வரும் விளைவுகளை பற்றி என்றும் யோசிப்பதில்லை. என்னிடம் பணம் இருக்கிறது, நான் ஆடம்பரமாக தான் வாழப்போகிறேன். எத்தனை நாள்? உன் வயது உள்ளவரை தானே. உனக்கு அடுத்த தலைமுறை குழந்தை இல்லை என்றால் ஐயோயோ அவனுக்கு ஆண்மை இல்லை, அவனுக்கு வாரிசு இல்லை என்று கூறுகிறாயே. அந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தையின் வாரிசு உன் பூமியில், அதாவது நீ வாரிசில்லை என்று தவமாய் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த பூமியில் வாழ நீ என்ன செய்தாய்? இயற்கையாக குழந்தை இல்லாதவனை வாரிசில்லை என்று கூறுகிறாயே. முட்டாள் மானிடனே, நீ என்றாவது அடுத்த தலைமுறை வாரிசு வாழ வேண்டும் என்று யோசித்தது உண்டா? இல்லை. என்னிடம் பணம் உள்ளது, நான் என்ன வேணாலும் செய்வேன், சாக்கடையில் குளித்தால் நான் குளிப்பேன், பணம் உள்ளது, என்னுடைய விருப்பம் என்று ஆடிக்கொண்டிருக்கை. ஆட்டத்தை குறை. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது எப்படி தேவையில்லாததோ, பணம் இருக்கும்போது ஆடம்பரத்தை குறித்து இயற்கையை சீரழிக்காமல் இருந்தால் மனித வாழ்வும் மேன்மேல் வளரும். பூமியும் அதனை பாதுகாத்து கொண்டு அடுத்த தலைமுறை 10 ஆண்டுகள் 10 தலைமுறைகள் சேர்த்து வாழ்வதற்கான எல்லா வசதியும் பூமியில் உள்ளது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு தவறால் பூமி தன்னைத்தானே சீரழித்து கொண்டு அது மறுசுழற்சி செய்வதற்கு தயாராக உள்ளது. என்று பேரழிவு வரும் என்று தெரியாது. அதனால் மனிதா, முழித்திரு. பூமியை தயவு செய்து தொந்தரவு செய்யாமல் இரு. பூமி பூமியாக இருந்தால் அது நம் வாழ்க்கைக்கு எல்லா வளங்களும் தரும். நாம் சிந்தித்து செயல்படுவோம். மனிதனாக ஆறறிவு கொண்டு அரக்கனாக செயல்படாமல் இருந்தால் இந்த பூமி வளமாக இருக்கும். வணக்கம். பாய்.